கடந்த முறை தேர்தல் போல அசால்ட்டாக விட்டுவிடாமல் இந்த முறை அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருந்து வருகிறார். அதனால்தான் தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போதும் கூட மறுபக்கம் அனைத்து தொகுதிகளிலும் போனை போட்டு தேர்தல் பொறுப்பாளர்களிடம் நேரடியாகவே நிலவரத்தை விசாரித்துக் கொண்டிருந்தார் ஸ்டாலின். அதேபோல அனைத்து அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு இறுதிக்கட்ட நிலவரத்தையும் விசாரித்திருக்கிறார். காரணம், இதற்கு முன்பாக தமிழக உளவுத்துறையிடமிருந்து ஒரு ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு தரப்பட்டிருந்தது. அதில் சொல்லப்பட்டிருந்த விவரங்களின் அடிப்படையிலேயே இந்த ஆலோசனையை ஸ்டாலின் நடத்தியிருந்தார். முக்கியமாக பாஜகவின் அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், ராமலிங்கம், சௌமியா அன்புமணி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போட்டியிடும் தொகுதிகளான கோவை, நீலகிரி, நெல்லை, தஞ்சை, நாமக்கல், தருமபுரி, ராமநாதபுரம், தேனி ஆகிய தொகுதிகளின் கடைசி கட்ட நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது என அதிக நேரம் விசாரித்துள்ளார் ஸ்டாலின். இந்த தொகுதிகளில் திமுக தான் ஜெயிக்கும் என்று பொறுப்பு அமைச்சர்களும் உறுதி தந்திருக்கிறார்கள். ஆனால் மேற்கு மண்டலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் சற்று இழுபறி என்று சொல்லப்பட்டுள்ளதாம். இதற்கு பிறகுதான் கோவை மற்றும் தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களிடம் கடைசி 3 நாட்களில் கூடுதல் கவனம் போடுங்கள் என்று வலியுறுத்தியிருந்தார் ஸ்டாலின். அதே போல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தூத்துக்குடி, நெல்லை என 2 தொகுதிகளிலும் பொறுப்பை ஒதுக்கியதுடன் தேனிக்கு தரும் முக்கியத்துவத்தை மதுரைக்கும் கொடுங்கள், இந்த முறை மதுரை ஜெயித்தே ஆக வேண்டும் என அமைச்சர் மூர்த்தியிடமும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இப்படி ஏகப்பட்ட அதிரடிகளை தேர்தலின் இறுதிக்கட்ட நாட்களிலும் ஸ்டாலின் முன்னெடுத்தபடியே இருந்தார். இப்போது தேர்தலும் முடிவடைந்து விட்டது. திமுக அமைச்சர்கள், திமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தபடி இருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மட்டும் நேற்று வரை ஸ்டாலினை சந்திக்கவில்லையா? அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, அக்கட்சியின் வேட்பாளர்கள் யாரும் சந்திக்கவில்லை. தன்னை சந்தித்தவரிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி, வாக்கு வித்தியாசம் எவ்வளவு வரும், எதிர்கட்சியினருக்கு டெபாசிட் போகுமா என்றெல்லாம் விசாரிக்கிறார் ஸ்டாலின். 200% நமக்குத்தான் வெற்றி என்றும் 40க்கு 40 ஜெயிப்போம் என்று, முந்தைய தேர்தலை விட வாக்குகள் அதிகம் பெறுவோம் என்றும் அவர்கள் சொல்வதை கேட்டு உற்சாகமாக இருக்கிறாராம் ஸ்டாலின். அதே சமயம் உளவுத்துறையும் சபரீசனின் பின் அமைப்பும் கொடுத்துள்ள ஃபைனல் ரிப்போர்ட்டில் உள்ள தகவல்களின் அடிப்படையிலும் அமைச்சரிடம் கேள்வி கேட்கிறார் ஸ்டாலின். அதற்கு சில அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் சுத்தி வளைத்து பதில் சொல்லி சமாளித்துள்ளனர். அவரிடம் மட்டும் ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், வெற்றி வாய்ப்போ வித்தியாசமோ குறைந்தால் சீரியஸாக நடவடிக்கை எடுப்பேன், மன்னித்து விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று தனது முடிவில் மாற்றம் இல்லை என்பதை அழுத்தமாக புரியும் வகையில் வெளிப்படுத்தியுள்ளாராம் ஸ்டாலின். இதனால் அமைச்சர்கள் சிலருக்கு இப்போதே உதறல் எடுத்திருக்கிறதாம். இந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, தேர்தலிலும் அமைச்சர் பணியிலும் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்த அமைச்சரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவிகளும் பறிக்கப்படலாம். அதாவது அமைச்சர் பதவியா அல்லது மாவட்ட செயலாளர் பதவியா, 2இல் ஒன்றை முடிவு செய்து கொள்ளுங்கள் என கராராக சொல்லிவிட்டு அதன்படி ஆக்ஷன் எடுக்கவும் தலைவர் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் தேர்தலில் ஸ்டாலின் எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரும் அமைச்சர்களின் மாவட்ட செயலாளர் பதவி பறி போகாது என்கிறார்கள் அறிவாலய உடன்பிறப்புகள். இதற்கிடையே தேர்தல் செலவுக்கென கட்சி தலைமை கொடுத்த பணம் விவகாரம் குறித்தும் ஒரு ரிப்போர்ட் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் முழுமையான ரிப்போர்ட் ஸ்டாலினிடம் கொடுக்கப்படும் போது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களுக்கு மண்டகப்பொடி நிறைய விழும் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.